இன்சியல் யாருக்கு வணக்கம். இந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா காலை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு முதல் மீட்டிங் பண்ணியிருந்தார். அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஏன்னா வருங்கால ஓட்டு வங்கி அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி அதை வச்சு அவருடைய அரசியல் காய்கள் நகர்த்துறாரு. அதில் மிகப்பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொன்னால் நான் பத்திரிகையாளர் சந்திக்கல. அவங்களுக்குள்ளேயே ஒரு வச்சு அவர் ஒரு 10 நிமிஷம் பேசினார். அவரை ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறதுக்கு மாதிரியா அந்த பசங்களாம் வந்து பார்க்குற மாதிரியா தான் ஒரு உண்மையிலே ஒரு கண்ணோட்டம். ஏன்னா வந்து ஒரு அரசியலினுடைய ஒரு நோக்கத்தோட பசங்களாம் வந்து அவனை வந்து பார்க்கல. அவர் பார்த்ததே ஒரு சினிமா நடிகரை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க. ஒரு அரசியல் கூட்டமாக இல்லை, அது ஒரு சினிமா நடிகருடைய ஒரு ஃபங்க்ஷன். அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்த மாதிரியாக தான் அதனுடைய ஃபங்க்ஷன் இருந்தது. ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து இந்த திராவிட கட்சிகள், இந்த பாஜக, இந்த மற்ற அரசியல், இந்த என்னது ஜாதிவாதி கட்சி, அந்தந்த கட்சிங்க, அதுக்கு ஒரு மாற்று கட்சி ஒன்று வரணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இதுதான். எல்லாருமே ஃபஸ்ட்டு பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கொஸ்டின் வரையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிடுவாங்க. ஏன்னா சீமானே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிக்கு தான் பேசினார். அப்புறம் அப்படியே வந்து தமிழ் தேசியம் வந்து கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வர ஆரம்பித்தாங்க. எல்லா இளைஞருமே திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா அது திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இந்து மதத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு இருக்கிறனால அப்படி ஒரு அதுக்கு ஒரு தேவை வந்து ஒரு தமிழ் தேசியம் இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லோரும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிடம் அப்படின்னாலே சனாதனம், இந்துக்கு எதிர்ப்பான ஒரு இது. ஏன்னா வந்து இந்துக்கள் பெரும்பான்மை வந்து எல்லாருமே பார்க்கணும்னா கிறிஸ்டினும் சரி முஸ்லீம் எல்லாம் வந்து அந்த தெய்வ பக்தி நம்மளுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அதில் ஒரு ஈடுபாடு. ஏன்னா இந்துக்களோட அவங்க வந்து நம்ம அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி இருக்கிற இந்துக்கள்லேயே வந்து இவங்க திராவிட கட்சிகள் வந்து அது வந்து இந்த கோயிலேருந்து சாமி சொந்தம் தான் தப்பாக பேசி நிறையா பண்ணனால வந்து அதுக்கு ஒரு ஆப்போசிட் இருக்கு. அதை வைத்து தான் வந்து சீமான் வளர்ந்தார். ஆனால் சீமான் வந்து கடைநல் 15 வருஷம் 15 நல்லா அவர் வந்து ஹார்டரை போட்டு இப்போ இந்தளவு வந்திருக்காரு. நான் விஜய் வந்து நான் நடிகர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வச்சு இப்படி எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தாங்க, அது மாதிரி நான் வந்துடலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் வராது. அது எந்த அளவுக்கு செய்க்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இவர் ஒரு குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியாவது இந்த ஃபீல்டில் வந்து மக்களுக்கு ஒரு விற்பனைகள் செஞ்சுருந்தாருன்னா அவர் பெரிய இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து இப்போ டக்குன்னு வந்தார், ஸ்டூடெண்ட்ஸோடு கூப்பிட்டு வந்து நிதி கொடுத்தாரு, அதெல்லாம் பண்ணார், அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனார். வந்து உண்மையாக ஆத்மாத்மா வந்து அரசியலில் வந்து மக்களுக்கு நம்ம நல்லா செய்யணும் அப்படின்னு வந்திருந்தாருன்னா அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இதில் வந்து இறங்கி அந்த அவங்க அப்பா சொன்னார் ஃபஸ்ட்டே சொன்னார் அந்த டைம்லேயே வந்திருந்தாருன்னா ஓகே அரசியல் வராது பிறகு மக்கள் பணியை செஞ்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2015 ஒரு பெரிய பிளட் வந்தது. இப்போ 2வது மறுபடி ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய வந்தது. தஞ்சாவூர் சைடு அந்த புதுக்கோட்டை சைடெலாம் வந்து பெருசு. அதில் வந்து இவர் வந்து ஒன்றும் வந்து பெருசாக செய்யலை. ஏன்னா ரசிகர் செஞ்சார்னா இவர் இறங்கி செய்யணும்ல. சீமான செய்யணும் பார்த்து அங்கே போய் இருந்து 10 மணி நேரம் ஆனாலும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனாலும் அவரே வந்து எல்லாத்துக்கும் பொருள் நிவாரண பொருள் கொடுத்து எல்லா பக்கம் இறங்கி இவர் செஞ்சார். அவர் அரசியல்வாதிங்கிற மாதிரி அரசியல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனார். இவர் வந்து சும்மா ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டு வர மாதிரியா விஜய் கொண்டு வராப்புல. இவங்க நினைக்கிறத பற்றி எல்லாருமே வந்தாங்க நம்ம போய் முதலமைச்சர் ஆகணும் பெருசாக ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து சிலருக்கு நடக்கும். எம்ஜிஆர் நடந்தது அப்படின்னா, ஆந்திராவில் வந்து இவருக்கு நடந்தது அப்படின்னா அதனுடைய விஷயம் வேறு. எல்லாருமே நடந்தது அப்படின்னா ஒன்றும் பெரிய ஒரு விஷயம். ஆனால் இவர் விஜய்ங்கிறது வந்து உண்மையிலே வந்து நீங்கள் தப்பாக நினச்சாமல்ல, அவர் வந்து நான் அரசியலுக்கு வந்து எல்லாரும் செய்யணுங்கிற ஒரு நோக்கம் அவருக்கு இல்லை. அவர் ஏதோ வேறு ஏதாவது பிரச்சனை சிக்கி அதுக்காக நான் அரசியலுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஆகணுங்கிற விஷயத்துக்கு அந்த மாதிரியா வராது. ஏன்னா அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா சீமான் வந்து நான் கூட்டணி விஜய் கூட்டணி வச்சுக்க அப்படின்னு, அது வந்து நடக்கிற வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து இவர் 15 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை வளர்த்திருக்காரு. விஜய் இப்போ வந்து 2 வருஷத்தில் ஒரு கட்சி வச்சு ரசிகர்கள் வரங்கிறாரு. ஒன்றா சீமான் போய் விஜய் கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டார், அவர் வந்து இவரோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. அப்போ ஒன்றா இவர்கிட்ட அவரோட எதிர்பார்ப்பார். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இந்த சீமான் விஜய் அப்படிங்கிற கூட்டணிங்கிறது வந்து 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரே சொல்கிறார் நேஷனல் கட்சிக்கு கூட நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறப்பலையுமா. இப்போ யார் கூட கூட்டணி வைப்பார்? அவர் போக பார்த்தா அவர்
இந்திரா காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வைக்கிற மாதிரி அவருடைய ஐடியாக்கள் இருக்குது. ஏன்னா வந்து பிஜேபி கண்டிப்பாக போக மாட்டார். ஏன்னா அவர் திராவிட சாயலாக தான் கொஞ்சம், ஏன்னா அவருடைய இதில் திராவிட சாயல் தான் போவார். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது இல்லை, அது வந்து நம்ம சொன்னாலும் அது வந்து ஒரு தப்பான விஷயம் போயிரு. அதனால விஜய் 2026 ஒன்றும் பெருசாக நம்ம பண்ணி கூட ஆர்வமாக பசங்க வருவாங்க, நிறைய பண்ணுவாங்க. சில வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு பயத்தை உருவாக்கலாம். ஆனால் உண்மையிலேயே ஒரு 10 வருஷமாக இறங்கி பொதுமக்களுக்காக இந்த அரசியலுக்கு உள்ள இறங்கி பொதுமக்களுக்கு நல்லது செஞ்சு எல்லா போராட்டங்களும் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கல. இவர் எந்த போராட்டத்தில் வந்தார் சொல்லுவாங்களா? விஜய் எந்த ஒரு போராட்டத்தையும் கலந்துக்கல. இப்போ வந்து திடீர்னு வந்து நான் கட்சி தொடங்கிட்டேன், நான் முதலமைச்சர் ஆயிரோன்னா பசங்க இருக்காங்கன்னா என்ன ஒரு விளையாட்டுத்தனமான விஷயமா இருக்குது. என்னது ஒரு போராட்டம், மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்காக ஒரு சின்ன போராட்டமாக ஏதாவது நடத்திப்பாரா? ஒன்றும் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கலாச்சார சாவு 65 பேர் ஆயிடுச்சு. அவர் என்ன அதுக்கு போராட்டம் நடத்த என்ன அறிவிட்டார்? அதுக்கு இன்னும் இவரு தெரிஞ்சா மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து நம்ம பொருளை கொடுத்தா எல்லாம் மறந்துடுவாங்க, இலவசத்தை கொடுத்தா மறந்துடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தில் தான் எல்லாருமே நகர்ந்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி தான் மக்களும் இருக்கிறாங்க. இலவசம் வந்தால் போகுது அப்படிங்கிற விஷயத்தில் மக்களும் போகிற மாதிரியாக தான் இவங்க வந்து மக்களை வந்து ஒரு முட்டாள் மாதிரி எல்லாமே அவங்க சிந்திச்சுக்கிறாங்க. அது எப்போ ஒரு மாறும் தெரியல. எல்லாருமே வந்து இப்போ வந்து எல்லாமே எல்லா ஃபேமிலியும் எல்லா பசங்க பிள்ளைங்க படிச்சுருக்காங்க. அந்த படிப்பறிவு உலகிகள் வந்து நாளைக்கு வந்து அதை சிந்தித்து அவங்களுடைய மாற்றங்கள் மாறுற வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே பசங்களை வச்சு இவர் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து நம்ம செய்யலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போடுறாரு. அந்த கணக்கு வந்து பொய்யாமல் நஷ்டமாக 2026 ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிடும். 2026 அவர் வந்து போராட்டம் இறங்கி அவர் வந்து ஒரு அரசியல். இப்போ கமல் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டக்குன்னு வந்தார், உடனே வந்தானே அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே அரசியலுக்கு ஈடுபட்டு இல்லை. ஒரு 2 வருஷத்துல வந்தார். அதை பண்ணுறதும் அப்படியே நிறைய அவர்கிட்ட பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கட்சி இல்லை, அதாவது கமலனுடைய கட்சி இல்லாததால போயிடுச்சு. அதனால் விஜய் 2026 முதலமைச்சர் ஆவாங்கிறது வந்து சுத்தம் நடக்காத விஷயம். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு 2031 32 வர வாய்ப்பு இருக்குன்னு இல்லை. அவருடைய என்ன செய்கிறார் அப்படிங்கிறத தான் வந்து அந்த சின்ன பசங்களை மட்டும் வச்சு அவர் வந்து ஸ்கூல் பசங்களை மட்டும் வச்சு அவர் வந்து ஆட்சி பிடிச்சிட முடியாது. நடுத்தர மக்கள், பொதுமக்கள் எல்லாத்துக்கும் வந்து இவர் என்ன செய்ய போகிறாரு. 2026 பிள்ளையா இருக்கார், ஓகே. 2032 அதுக்குள்ளே இவர் இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அவருக்கு வந்து அடுத்த 2032 வேணால் இவர் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்கு வந்து அந்த 5 வருஷ கேப்பில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத மக்கள் வந்து முழுமையாக பார்ப்பாங்க. அப்போ தான் இவருடைய அரசியல் வாழ்க்கை இருக்குதா இல்லையாங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர்னா பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா 3-4 வருஷம் வந்து அரசியல் நடத்த, அண்ணாத்தோட கூட அரசியல் நடத்தினார். கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சு அவர் தான். ஏன்னா அப்போ வந்து கலைஞரை கையை காமிக்காமல் அன்பழகன் கையை காமிச்சிருந்தாருன்னா அவர் முதலமைச்சர் ஆகிருக்கலாம். அவரும் ஒரு 4-5 வருஷம் வந்து அரசியல் ஈடுபட்டார். ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 10 படங்கள் எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து டிஎம்கே வந்து அவர் வந்து அண்ணா திமுக வந்து அவர் வந்து சினிமாலே பிரச்சாரம் பண்ணார். இவங்களோட எடுத்தோடனே 1 வருஷம் 2 வருஷம் வந்து நான் முதலமைச்சராக கட்சி எதுவும் இல்லை, அரசியல் இருந்தார். 3-4 வருஷம் மறுபடி கட்சி ஆரம்பித்தார். இவங்க எடுத்துனே கட்சி ஆரம்பித்து வந்து உடனே நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. பார்ப்போம், வர 2027 பார்ப்போம், 2032 பார்ப்போம். இவங்களே எந்த அளவுக்கு மொத்தத்தில் தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி, அதாவது நல்ல ஆட்சி தரக்கூட யார் வந்தாலும் வர இருக்கலாம். விஜய் வந்தாலும் கமல் வந்தாலும் சரி, நாளைக்கு ரஜினி வந்தாலும் சரி, அதுக்கு சூர்யா வந்தாலும் சரி, யார் வேணும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி மேட்ரு வச்சாலே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மேட்ரு வந்து யாருமே இப்போ பேசுறதுக்கு தயாரில்லை. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது இல்லை, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மேட்ரு வந்து சுலபமாக தள்ளி விட்டாங்க. அதனால் அரசியல் பார்க்க பொதுமக்களுக்காக பாடுபடுற எந்த ஒரு மனிதர் வந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம வரவேற்கலாம். ஏன்னா வந்து உடனே நம்ம வந்து அவர் வந்தால் சரி வராதுங்கள, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காத வருஷம் அவர் வந்து வந்து நல்லா அரசியல் பண்ண மாட்டார் நம்ம சொல்லலை. அவர் அரசியல் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், என்ன பண்ணியிருக்கணும், ஓகே அது 2024 வர்றாரு.
2032 என்ன பண்ண போகிறார், அந்த 5 வருஷ காலத்தில் இவர் வந்து சில போராட்டங்கள் எடுத்து மக்களுக்காக என்ன பண்ண போகிறாருங்கிறத வந்து மிகப்பெரிய விஷயம். அதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, எதிர்பார்ப்பாங்க. இந்த சின்ன பசங்க விளையாட்டு பசங்களோட போகிறதுல எல்லாரும் பொதுமக்கள் இருந்து நடுத்தர மக்கள் இருந்து எல்லாருக்கும் பிடிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு அரசியல் ஆக முடியும். அரசியல்வாதி வந்து ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக முடியும். முதலமைச்சர் ஆனால் தான் மக்களுக்கு நல்லா செய்ய முடியும். எந்த அமைச்சரும் மக்களுக்கு பேச்சு மட்டும் பேசுகிறாங்க வந்து அவங்க வந்து ஒரு அப்படி கொஸ்டின் போய்க்கு வந்தாங்கன்னா எல்லாம் மறந்துடுறாங்க. அதெல்லாம் யார் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, அடுத்து யார் வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுதான் மிகப்பெரிய இது. மக்களுக்கு நல்லது செய்யணும். வருங்கால இளைஞருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மது இல்லாத நாட்டை உருவாக்கணும். மதுனால தான் ஊர்பட பிரச்சனைகள் வருது. நார்மலாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கடந்து வர்ற இதே அவன் தனி ஓடுனானா நிறையா பிரச்சனை பண்ணு நிறையா பிரச்சனை உருவாகிறது தான். அதை ஃபஸ்ட்டு ஒரு தடுக்கிறதுக்கு நான் அரசியல்வாதிகள் வந்து இன்னொன்று இப்போ சொல்லுவாங்க, ஆட்சி வரதுக்குமே நாங்கள் மது ஒழிச்சிருவோம் அது ஒழிச்சிருவோம். இதே ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருமான கஜானா பார்த்து ஒழிக்குமானாங்க. இப்போ நடந்திருக்க ஆட்சி அப்படி தான் நடக்குது. ஃபஸ்ட்டு அப்படி தான் சொன்னாங்க, அந்த ஆட்சி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மது ஒழிக்கிறதுக்கு போட்டு அந்த மதுனுடைய இன்கம் என்ன உருவாக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து சப்போஸ் அவங்ககிட்ட அந்த மது ஆலை மட்டும் அவங்ககிட்ட இல்லாமல் கூட சப்போஸ் இதை வந்து மது விலக்கு கொண்டு வரக்கு ஒரு கொஞ்சமாக முயற்சி பண்ணுவாங்கன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு சுத்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்களே மது உற்பத்தி பண்ணுற ஆளை வச்சுருக்காங்க. இவங்க இப்படி வந்து மது வந்து ஒழிப்பாங்க அப்படி எல்லா மக்களுக்குமே தெரியும். அதனால் 2026 பார்ப்போம், 2032 பார்ப்போம். விஜய் வராரா, சீமான் வராரான் 2026 ரெண்டு பேரும் வாய்ப்பு இல்லை. இந்த 2 பேர்லேயுமே 2010 யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுக்கணும். மறுபடியும் இவங்களோடு பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் 2 தலைகள் உருவாவாங்க. அதனால் இதுதான் மக்களுடைய இது. மக்கள் புரிஞ்சுட்டா சரி. நன்றி, வணக்கம்.